ஸ்ரீகுருப்யோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, எல்லா மனிதர்களும் இப்போ இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா கவலை கஷ்டம் எல்லாமே இருக்கும் இல்லையா? மன கஷ்டம் இருக்கும், மனக்கவலை இருக்கும், குழப்பம் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதில் எது இருக்கோ இல்லையோ 80% மக்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. நம்ம பேசக்கூடிய தலைப்பு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதிகம் பயன்படக்கூடியது. கடன் சுமை இல்லாத மனிதர்களே இல்லை. இப்போ இந்தியாவே அமெரிக்காவே ஆனாலும் அது கடனில் தான் இருக்கும். உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடி எல்லாமே டாலரில் தான் அமெரிக்கா. ஆனால் அந்த அமெரிக்காவும் கடனில் இருக்குது. உண்டா இல்லையா? உண்மையே இல்லையா? அப்போ கடன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. கடன்னா என்னங்க? குற்றம், தோஷம், பாவம் அல்லது கர்மா. அப்போ இந்த பூமின்னு ஒன்று, பூமியை குற்றம் உள்ளதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோங்க, கடன் சுமை. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்களுக்கு கோடி கோடியாய் கடன் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் வரும். ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் வரும். அந்த 2 நாட்களும் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் மைத்திர முகூர்த்தம் வீடியோ பதிவு செய்யப்படும். உலகம் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சார், ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டுமே. உங்களால் காசு கொடுத்து உதவி செய்ய முடியல, ஆனால் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம், ஒரு நல்ல நேரம், ஒரு நல்ல நாள் சொல்கிறாங்க. சார், இது ஒரு நல்ல நேரம் சொல்கிறாங்க சார், இந்த சமயத்தில் இதுக்கு யாருக்கும் நீங்கள் பணம் காசு கொடுக்க வேணாம், இதில் ஏதோ ஒரு ரூல் சொல்கிறாங்க, அந்த ரூல் பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து மாதம் அந்த 2 நாளும் வீட்டிலையே வச்சு பூஜை பண்ண சொல்கிறாங்க, உங்களையே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கடன் அடையுதுங்கிறாங்க. நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கன்னு சொல்லுங்கள். சார், முதல்ல உங்களுக்கு கடன் அடையிட்டுமே. இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று. நான் சொன்ன பிரபஞ்சம்னா இந்த பூமி. இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருள் கொடை. நமக்கு நிறைய, இந்த பூமி நமக்கு நிறைய வழங்கி இருக்கு. அதில் 4 நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் லக்னம். இந்த குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட லக்னத்தில், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட வேளையில் இந்த வழிபாட்டை செய்வீர்களேயானால், சாரி, எனக்கு 30 கோடி கடன் இருக்குது சார், வந்து நெஞ்ச பிடிக்கிறான், அசிங்கப்படுத்துகிறான், அழ வைக்கிறான். நான் சொல்கிற மாதிரி இந்த பூஜையை வீட்டில் செய்யுங்க. நீங்கள் யாருக்கும் 1 ரூபா தர வேணாம், 100 ரூபா கூட தட்சணை கிடையாதுங்க. வீட்டில் செய்யுங்க. ஆனால் நம்பிக்கையாக செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கமெண்டில் போடுங்க, நான் சார் என்ன 6 வாரம் பண்ணிட்டேன், 6 மாதம் பண்ணிட்டேன், எனக்கு 4 லட்ச ரூபா குறைஞ்சி போச்சு கடனில். சார், நான் 6 மாதம் பண்ணிட்டேன், நான் ஒரு கடனை அடைச்சிட்டேன், இந்த நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இந்த மைத்திர முகூர்த்தம் என்பது பிரபஞ்சம் இந்த கடன் சுமையை போக்குவதற்காக பிரபஞ்சம் வழங்கிய அற்புதமான கொடை. இதை ரிஷிகள் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறாங்க. அகஸ்தியர் போன்ற ரிஷிகள் எல்லாம் இந்த நேரத்தை குறித்து, ஏட்டில் குறித்து வச்சுருக்கிறாங்க. அதை தான் இந்த ஜோதிடத்தில் இருந்து எடுத்து நாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் மைத்திர முகூர்த்தம். இந்த மைத்திர முகூர்த்தத்தை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ மைத்திர முகூர்த்தம்னா என்னென்னு சொல்லிட்டோம். கடன் அடைக்கக்கூடிய சுப நாள், அது மைத்திர முகூர்த்தம். இது ரிஷிகளால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் முதல்ல மைத்திர முகூர்த்தம் அன்றைக்கி எந்த டைம் நாம் சொல்கிறோமோ, இந்த வீடியோவுடைய கடைசியில் அந்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது, நேரம், வழிபாட்டு முறை இதெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா,
அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மைத்திர முகூர்த்தம் செய்ய போகிறோம், கடன் தீர்க்கும் பிரச்சனையை தீர போகிறோம்னா முதல்ல சாமி ரூம்லாம் தொடச்சி வச்சுட்டு சாமியை ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முதல்ல அந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஊரில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், கலிஃபோர்னியாவில் இருக்கலாம், லெபனானில் இருக்கலாம், இஸ்ரேலில் இருக்கலாம். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கடன் தீர்க்கும் பிரச்சனைனா நான் சொல்கிற நேரத்தில் முதல்ல அந்த தீபத்தை குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஏத்தனும். சுபம் பவது கல்யாணி ஆரோக்கியதன சம்பதா சதுர்புத்தி விநாசனாஜ தீபஜோதி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏற்றியாச்சா? சரி, இப்போ மனையை போட்டு கீழே உட்காந்துக்கோங்க. கீழே அரிசி மாவில் உங்கள் குலதெய்வ பேரை நீங்கள் எழுதணும். அருள்மிகு முனீஸ்வரன் சுவாமி துணை, அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் சுவாமி, அருள்மிகு சப்தகன்னிகள் துணை. அரிசி மாவில் உங்கள் குலதெய்வம் பேரை எழுதணும். அந்த குலதெய்வம் பேரை எழுதிட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு, பித்தளை தட்டு ஒன்று வச்சு, அந்த பித்தளை தட்டு மேலே நவதானியங்களை பரப்ப வேண்டும். அந்த நவதானியத்தை முதல் நாளே கொஞ்சம் ஊற போட்டுருங்க. ஒரு கைப்பிடி, ஒரு 2 கைப்பிடி, ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க. அந்த நவதானியத்தை ஊற போட்டு அந்த தட்டில் நவதானியத்தை பரப்பிடணும். அந்த நவதானியத்துக்கு முன்பு ஒரு வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம் வச்சுட்டு நடுவில் ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். நடுவில் ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குக்கு 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் பூசி பொட்டு வச்சு பஞ்சு திரி போட்டு தூய்மையான நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றி அந்த நவதானியத்தை மேலே வச்சிடணும். அந்த விளக்குக்கு முன்னாடி சின்னதாக 2 வெத்தலை பாக்கு பழம் இருக்க வேண்டும். அந்த தீபம் உங்களை பார்த்தா மாதிரி இருக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது உங்களுக்கு ஒரு 4 கடன் இருக்குது அப்படி வச்சுப்போமே. குணசேகரன் அப்படிங்கிறட்ட வந்து நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா கட்டணும். அப்புறம் ஹவுசிங் லோனு ஆக்சிஸ் பேங்க்கில் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா அது ஒரு லோன் இருக்குது. அதுபோல் எங்கள் மாமனார்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு வாங்கியிருக்கேன் சாமி, அவங்களுக்கு ஒரு வட்டி கட்டிகிட்ருக்கேன். இது போக பர்சனல் லோனு சிட்டி பேங்க்கில் ஒரு லோன் போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் கடன் தரணுன்றத ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கணும். 4 பேங்க்கு, 4 பேர், இப்போ 8 பேருக்கு நீங்கள் வட்டி கட்டுறீங்க. எத்தனை பேர் உண்டோ கடன் இருக்கோ அத்தனை பேரையும் லிஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ நான் வந்து 5 பேருக்கு நான் தரணும் சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போமே. 5 பேருக்கு லோன் தரணும் சாமி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த 5 வெத்தலை எடுக்கணும். நல்லதாக பார்த்து 5 வெத்தலை எடுத்து அந்த சாமி பேர் எழுதிங்க. அது பக்கத்தில் வடக்கு திசையில் ஒரு தாம்பாளத்தை வச்சு எத்தனை பேர் கடன் இருக்கோ அத்தனை பேருக்கு ஒரு வெத்தலை தான் வைக்கணும், பாக்கு கிடையாது. அந்த வெத்தலையில் ஒரு சந்தனம், ஒரு குங்குமம், அதுக்கு அந்த அத்தனை வெத்தலைக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும், ஒரு பூ வைக்கணும். அப்புறம் அதே போல் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதே பிரகாரம் தனித்தனியாக கவர் எழுதணும். கவரில் பேர் எழுதணும். வெத்தலையில் எப்படி 7 வெத்தலை, ஒரு 7 பேருக்குன்னா 7 வெத்தலை, 5 பேருன்னா 5 வெத்தலை, 2 கடன் தான் இருக்குது, 2 வெத்தலை. அதை போல் நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கோ அத்தனை பேருக்கு கவர் எழுதணும். இது எஸ்பிஐ பேங்க்கு, இது கேவிபி நகைக்கடன் அப்படின்னு பேர் எழுதி வச்சிடணும். இது வந்து ராமசாமிக்கு, இது வந்து பக்கத்து வீட்டு அக்காவுக்கு, இது வந்து தண்டல்காரன் குபேரனுக்கு. யார் உண்டோ யாருக்கெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு பிரகாரம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கவர் தனியாக எடுத்து பேர் எழுதி இது இந்த பக்கம் தனியாக வச்சிடணும். நவதானிய தட்டு, இந்த நவதானியத்துக்கு இடது பக்கத்தில் வெத்தலை, இந்த பக்கம் காசு கொடுக்க வேண்டியவங்களுக்கான கடன் கவர். ரைட், இப்போ 3 ஸ்டெப்பு சொல்லிட்டேன். 4வதாக என்ன செய்யணும்னா, சாதாரணமாக அந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை விற்கிறாங்க பார்த்தீங்களா கடையில், அந்த பிரியாணி இலையை வாங்கிக்கணும். அந்த பிரியாணி இலையை வாங்கி அந்த பிரியாணி இலையில் நீங்கள் எத்தனை பேர் கடன், எஸ்பிஐ கடன் ரூபாய் 20 லட்சம், நகை கடன் கரூர் வைஸ்யா பேங்க்கு ரூபாய் 12 லட்சம், தண்டல்காரன் நாராயணனிடம் வாங்கிய கடன் ரூபாய் 4 லட்சம். இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கடன் தரணுமோ எவ்வளவு தரணும் அவங்க பேர், அந்த அமௌண்ட்டு, இதை வந்து
அந்த பிரிஞ்சி இலையில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எழுதிக்க வேண்டியது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எழுதிக்க வேண்டியது. அதை அந்த எழுதின இலையை அந்த நவதானிய தட்டில் வச்சிடணும். இப்போ நமக்கு எதெல்லாம் ரெடியாக இருக்குது? இந்த பக்கம் வெத்தலை ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் கவர் ரெடியாக இருக்குது, நவதானிய தட்டு ரெடியாக இருக்குது, ப்ளஸ் அந்த பிரிஞ்சி இலையில் கடன் லோனுக்கான நேம்லாம் ரெடியாக இருக்குது. இந்த மைத்ரா முகூர்த்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய மாதத்தில் 2 நாள் சொல்லியிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட நாளில், இந்த நேரமும் காலமும் கடைசியில் சொல்லியிருக்கிறேன், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட கடனுக்காக ஒரு 100 ரூபாயாவது கொண்டு கொடுப்பீர்களேயானால், ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போகிறோம், அந்த கடன் இமீடியட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அடையாத கடனும் தீராத கடனும். மைத்ரா முகூர்த்த லக்னத்தில் கடனுக்குன்னு ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் கட்டுவீர்களே ஆனால் சூப்பராக உங்கள் கடன் கிடுகிடுன்னு குறைஞ்சிடும். நகையை மூட்டலாம், கடனை அடைச்சலாம், வீடை மீட்டலாம். அப்போது அதுக்குன்னு பைசா எடுத்து வச்சுக்கணும். இப்போ பைசா ரெடி ஆகிடுச்சா? 5வது ஸ்டெப்பு. இப்போ எல்லாமே போச்சு. இப்போ நாம் ஒரு நேரம் சொல்ல போகிறோம். இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே, அதுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு டைம் வச்சுருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணே, காத்தாலை இந்த மைத்ர முகூர்த்தம் ராத்திரி 9 மணிக்கு வரும், ராத்திரி 11:30க்கு வரும், விடிய காலம்புற 3 மணிக்கு வரும், திடீர்னு சாயந்தரம் 4 மணிக்கு வரும், அதிகாலையில் 6 மணிக்கு வரும். இந்த மைத்ர முகூர்த்தம் எப்போ வருதோ அப்போ தான் செய்யணும். மிட் நைட்டாக இருக்கலாம், ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ எல்லாம் பூஜை ரெடி ஆகிடுச்சுனாக்கா ஒரு பிரசாதம் போட்டுக்கணும். ஒரு பிரசாதம் போட்டு வச்சுக்கணும். என்ன பிரசாதங்கிறது கடைசியில் சொல்லியிருப்பேன். மிட் பாயிண்ட்டுன்னு டைம் சொல்லியிருக்கிறேன். இப்போ குலதெய்வத்தை நினச்சி ஒரு மந்திரம், ஓம் ரிங் ரிங் வசி வசி தனம் தனம் பலம் பலம் தினம் தினம் வசி வசி ஸ்வாஹா. இதை ஸ்லைடில் நான் கொடுக்க சொல்கிறேன், இல்லை கீழே ஓட சொல்கிறேன். கீழே ஓடும். இதை ஒரு 11 முறை, 21 முறை, 27 முறை, 108 டைம் இருக்காது உங்களுக்கு. அதான் விஷயம். மினிமம் ஒரு 11 டைம்ஸு, அதிகம் ஒரு 27 டைம்ஸு. ஓம் ரிங் ரிங் வசி வசி தனம் தனம் பணம் பணம் தினம் தினம் வசி வசி நமஹா. இந்த மந்திரத்தை சாட்டிங் பண்ணிவிட்டு அந்த மிட் டைம் வரும்போது இந்த பிரியாணி இலையை பேர் எழுதி வச்சிங்களா, கடன் கொடுக்க வேண்டியவங்க பேர் எழுதி வச்சிங்களா, அதுக்கு முன்பாக அந்த படையல் வச்சிடணும். படையல் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஊதுவத்தி காமிச்சிட்டு, கவருக்கு, வெத்தலைக்கு, நவதானி தட்டுக்கு இல்லாத ஊதுவத்தி காமிச்சிட்டு எழுந்து நின்று ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வீழ்ந்து கும்பிட்டுட்டு திருப்பியும் மனையில் உட்காந்து, வெறும் தரையில் உட்காரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு பலகையை போட்டு தான் உட்காரணும். உட்காந்து அந்த பிரிஞ்சி இலையை, இந்த நவதானியத்தில் ஒரு மண் விளக்கு வச்சிங்கல்ல, அந்த விளக்கில் அந்த பிரியாணி இலையை காமிச்சு தீயிட்டு எரிச்சிட வேண்டும். பிரியாணி இலையை, பேர் எழுதின இலையை, அந்த அமௌண்ட்டை தீயிட்டு எரித்து சாம்பலை அந்த நவதானியத்தில் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ கவர் எடுத்து வச்சிங்கள எஸ்பிஐக்குன்னு, அதுலேருந்து ஒரு 1000 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ, 100, 200, 1000, நகை கடனுக்குன்னு ஒரு 500 ரூபா. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு எத்தனை கவர் இருக்கோ எல்லாத்துலேயும் அந்த பணத்தை போட்டு சொருகி வச்சிடணும். சொருகி வச்சுட்டு டைம் இருந்ததுன்னா உடனடியாக கொண்டு போய் ஜிபே கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு 100 ரூபா அவங்களையும் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த டைம்லேயே அங்கேயே கூட உட்காந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா, 100 ரூபா நீங்கள் ஜிபே பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா, அந்த கடன் இமீடியட்டாக உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த கடனை உங்களுக்கு இமீடியட்டாக குறைஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணணுங்க, கவரில் பணம் போட்டதுக்கப்புறம் அந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கு மலை ஏறினதுக்கு பிறகு அந்த நவதானியம் எரிச்ச அந்த பிரிஞ்சி இலையுடைய சாம்பல், அப்புறம் அந்த விளக்கு, இது எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு ஓடுற தண்ணி, வெத்தலை, இதெல்லாம் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டுடணும். இந்த மாதிரி செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு கடன் சுமைகள் குறைவது கண்ணுக்கு ரொம்ப பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கடன் குறைவதை உங்களால் உணர முடியும். ஸோ தெய்வம் தந்த அரும்பெரும் வாய்ப்பு தான்
பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த மைத்திர சுப முகூர்த்தம். இதை செய்து பாருங்கள், கடன் குறையும். வாருங்கள், இந்த மாதத்துக்கான மைத்திர முகூர்த்தம் நாள் எதுன்னு பார்த்துருவோம். நமச்சிவாய், ஜெய் வராகி. அப்போ அன்பு பக்தர்களே, இந்த மைத்திர முகூர்த்தம் என்னைக்கு வருது, எப்போ வருதுன்றதை பார்த்துருவோம். ஏற்கனவே எப்பொழுதுமே இந்த மார்ச் ஒரு மாதத்துக்கு 2 மைத்திர முகூர்த்தம் தான் வரும். ஒன்று அஸ்வினி, ஒன்று அனுஷம். ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம், நல்ல காலம், உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு, ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக இந்த மார்ச் மாதத்துலேயே 3 மைத்திர முகூர்த்தங்கள். ஏற்கனவே நம்ம 2 பார்த்துட்டோம். மார்ச் 3ஆம் தேதி ஒன்று, மார்ச் 20ஆம் தேதி ஒன்று பார்த்துட்டோம். இப்போது மார்ச் 30ஆம் தேதி அற்புதமான நாள், ஞாயிற்றுக்கிழமையில் வருது, லீவு நாளில் வருது, காத்தால வேலையில் வருது. ஸோ இதுவரையிலும் மிஸ் பண்ணவங்க கூட என்னால் செய்ய முடியல, நைட் டைமாக இருந்தது, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு காரணம் சொன்னவர்கள் கூட இப்போ செய்யும்படியாக அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில் வருது. தேதியை ஒரு முறை பார்த்துடுவோம். 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், மேஷ லக்னத்தில் காலை 7:15 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக இந்த மைத்திர முகூர்த்தம், கடன் தீர்க்கும் நேரம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்போது தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ், மேக்ஸ் கணக்கு தான் காரணம். ஜோதிடம் என்பதே ஒரு கணக்கு தான். அப்போது மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காத்தால 7:15 8:30 மணி வரையிலும் அந்த மைத்திர முகூர்த்தம் நிகழ்கிறது. கவரில் பணம் வைக்கும் நேரம் சரியாக 8 மணி. ஓகேவா? கவரில் பணம் வைக்கும் நேரம் சரியாக 8 மணி. இந்த நேரத்தில், மைத்திர முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் குறையட்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன். அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி உங்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்டுவா. குருநாதருடைய ஆசீர்வாதமும் உண்டு. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அடுத்த மைத்திர முகூர்த்தம் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு வருது. அடுத்த பதிவை நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.